நடத்துவது என்று சொல்லி ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கூடிய முடிவு. பொதுவாக வருகிற 17ஆம் தேதி என்று எங்கிட்ட காவல்துறை கூட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்குங்க அமைச்சர் என்னங்கிறீங்க? சென்னையில திருவண்ணாமலையில மாநாடு என்பது முடிவெடுக்கப்பட்டது. திருவண்ணாமலையினுடைய அமைச்சர் இல்லத்தில் கோரிக்கை நிறைவேறும் வரை உரிமை மீட்பு காத்திருக்கிற போராட்டங்கள் அடிப்படையில் நம்மளுடைய அமைச்சர் இல்லம் முன்பு காத்திருக்கிற போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது சங்கம் அறிவித்திருக்கூடிய இயக்கங்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்னா, காலையில் நிற்கிற போது நான் 2 பேர் பேசுற போது சொன்னாங்க, ஏங்க இந்த நேரத்தில் இங்கு நடத்தி என்ன பண்ண போறீங்க, சென்னையில் நடத்தணும்லாங்கிறாங்க. கரெக்ட். ஏற்கனவே ஆகஸ்ட் 13ஆம் தேதி சென்னையில் நடத்துகிற போது எத்தனை பேர் பங்கேற்பாங்க யோசிங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்துக்கு முன்பு நம்ம நடத்துகிற இயக்கம் மூலமாக பெறுவதற்கான இயக்கத்தை சென்னையில் அறிவிக்கிற போது நாம் பங்கேற்பதனுடைய எண்ணிக்கை என்பதை அவ்வளவு யோசிச்சுப்பார். இப்ப நாம் நடத்துகிற இயக்கம் கூட தமிழ்நாடு முழுவதும் நடத்துகிற போது ஆயிரக்கணக்கான ஊழியர்களை திரட்டி பங்கேற்க வேண்டும் என்று சொல்லுகிற போது நூற்றுக்கணக்கான பேர் மட்டும் வருகிற நிகழ்வுகளாக இருக்கிறது. மற்ற அமைப்புக்கு நாம் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு பெருமை கொண்டாடுவது என்பது சாத்தியமா என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம். பொதுவாக ஆட்சியாளர்கள் போராட்டத்தை துவக்கிற போது ஜாக்டோ ஜியோ காலவரைத்தில் வேலை நிறுத்தம் சொல்கிற போது வேலை நிறுத்தத்துக்கு முன்பு 3 முறை முதலமைச்சர் அழைத்து பேசுகிற அமைச்சரவை